2026 சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திட தீர்மானித்திருக்கிறோம். அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று கருதுகிறோம். தமிழ்நாட்டில் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். துணை முதல்வர்களாக தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும், முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு துணை அமைச்சர் பதவியும், ஆட்சி மாற்றத்தில் ஆண்டுக்கு ஒரு முதலமைச்சர், ஆண்டுக்கு துணை அமைச்சர்கள், 5 வருடங்களுக்கும் 5 துணை அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள், ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும். தொடர்ந்து ஒருவரே தொடர்ந்து முதலமைச்சராக பதவியில் அமர்ந்தால் ஊழலுக்கு வழிவகுக்கும் என்ற ஒரு காரணத்தால் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முதலமைச்சர், இந்திய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவோம் என்பதுதான் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம். ஒரே வருடத்தில் ஒரு வருடம் பதவியில் இருப்பார் முதலமைச்சராக. அடுத்த வருடம் இன்னொரு ஓபி சமுதாயத்தை இன்னொரு வருவார். அடுத்த ஆண்டு 3ஆவது ஆண்டு இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் வருவார். ஆண்டுக்கு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஓபி சமுதாயத்தை சேர்ந்த சாதியை சேர்ந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டுக்கு மாற்றி மாறி வருவார்கள். அதே மாதிரி துணை முதலமைச்சரும் முஸ்லீமில் இந்த வருஷம் இருப்பார். அடுத்த வருஷம் 5 ஆண்டுகளுக்கு 5 துணை முதலமைச்சர் வெவ்வேறு நபர்களாக வருவார்கள். தலித்துகளிலும் அவர் சமுதாயத்தில் சேர்ந்தவருக்கு ஆண்டுக்கு ஒரு துணை முதலமைச்சர். தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 40 முதல் 50 இடங்கள் எங்களுடைய கூட்டணியில் ஒதுக்குவோம். கூட்டணி ஆட்சியைத்தான் உருவாக்குவோம். எங்களுடைய நோக்கம் எல்லா சமுதாயமும் ஓரணியில் திரண்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். 81% ஓபிசி இன மக்கள் தமிழ்நாட்டில் ஓரணியில் திரண்டால் ஆட்சி மாற்றம் உருவாகும். அதற்கான சூழ்நிலைகள் இன்று உருவாகி வருகிறது. பிரிந்திருக்கும் ஓபிசி இன மக்கள் ஓரணியில் திரட்டுவதற்காகத்தான் இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளராக 5 ஆண்டுகளுக்கும் 5 சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள். சுதந்திரம் பெற்ற பின்பு இந்தியாவிலே இதுவரையில் உருவாகாத ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். சாதிகளின் அடிப்படையில் அமைந்த ஒரு நாடு இந்தியா. அகில உலகில் சாதிகளின் அடிப்படையில் அமைந்த ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். ஜாதிய கலாச்சாரங்களை பாதுகாப்பது ஓபிசி இன மக்களுடைய கடமை. ஜாதிய கலாச்சாரங்களை பாதுகாப்பது பிறப்புரிமை. அதே போல ஒவ்வொரு ஓபிசி இன மக்களும் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம். பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள், RSS அமைப்பை சேர்ந்தவர்கள், பல ஆயிரக்கணக்கான இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை சேர்க்க தயங்குவது ஏன்? தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை சேர்த்தவர்கள் மட்டுமே இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஜாதியின் பெயரை சேர்க்க தயங்குபவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஜாதி என்பது இந்து மதம். இந்து மதத்தை சாதியை மறைத்து இந்துன்னு சொல்றது ஏமாற்று வேலை. இப்போ அண்ணாமலை கவுண்டர்னு போடணும். அண்ணாமலை பிஜேபி தலைவர் அண்ணாமலை கவுண்டர்னு போகணும். ஹச் ராஜா ஐயர்னு போடுங்க. பிறகு நாகேந்திரன் தேவர்னு போடுங்க. பொன் ராதாகிருஷ்ணன் நாடாண்டு போடுங்க. ஒவ்வொருத்தரும் நான் ஏன் ஜாதியை மறைக்கிறீர்கள்? ஜாதியை மறைத்தால் இந்து மதத்தை ஏமாற்றும் நோக்கமுடைய செயல் என்ற கருத்தை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன்.